வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக்ஸாவோ செஞ்சு சாப்பிடலாம். ராகி அடைக்கு 2 கட்டி பூண்டை நல்லா உரிச்சு எடுத்திருக்கோம், 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துருக்கோம், கூடவே இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ ராகி மாவை ஒரு பவுலில் எடுத்துருக்கோம். இப்போது இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு முருங்கைக்கீரை நல்லா ஆஞ்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போது பூண்டு, காஞ்ச மிளகா, சோம்பு அது 3த்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க, தண்ணி நிறையா போயிடுச்சுன்னா அப்புறம் தட்டை வராது. மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம தவாவில் தட்டணும், அந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், இப்போது அடை சுடுறதுக்காக தவாவை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். தவா சூடான உடனே நம்ம அடை மாவு எடுத்து தட்டலாம். தட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி தொட்டுட்டு தட்டலாம். இந்த மாதிரி தின் லேயராக தட்டணும், அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும். அதுவும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி தொட்டுட்டு திருப்பி தட்டுங்க. இப்போது ஆயில் சுற்றி ஊற்றிக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, அதனால் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் இதை எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். டேஸ்டியான ஹெல்தியான முருங்கைக்கீரை ராகி அடை ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.